நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய டவுட் இருந்திருக்கும், கானாவனத்தன் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே தான் இருக்காரா இல்லை வெளியே போயிட்டாருன்னு சொல்லி. ஸோ ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கானாவனத்தன் வெளியே போயிட்டார். அவங்க ஒய்ஃபும் ஸ்டோரி போட்டுருந்தாங்க, இன்னும் வந்து சரியாக அப்படியே வரலன்னு சொல்லி. அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கானாவனத்தன் வெளியெலாம் வரமாட்டான்னு சொல்லி. பட் கானாவனத்தன் பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுத்து வெளியே போயிட்டார். ஆக்சுவலாக பணப்பட்டி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்னோடய லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், என்னோடய குழந்தைங்களுக்கு ஒரு ஃபியூச்சராக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு இது போதும், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு தலைவர் வந்து வெளியே போயிட்டாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி கானா வந்து டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா அது இவருக்கு மட்டும்தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பேசி மண்டை கலவனாக இருக்கட்டும், சாண்ட்ரா பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கானாவோட மைண்டில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அரோரா வந்து பேசினாங்க. நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுத்துகிட்டு கானா வெளியே போயிட்டாரு. ஸோ இது என்ன சொல்கிறது, ஓகே எல்லாரும் அக்செப்டட். இனிமேல் வேணால் இது 10 நாள் தான் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணேன். ஸோ கானாவை சப்போர்ட் பண்ணினா மறக்காம கமெண்ட்டில் ரெட் கார்டு போட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதமே அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.